அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். என்னுடைய உறவுகளே, என்னுடைய நண்பர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, மனிதர்களுடைய பெரிய விஷயம் என்னென்னா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எந்த இடத்துலையும் ஸ்பாயில் ஆகாமல் அதை அதிகப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உங்களுக்கு எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடம் நமக்கு ஒரு வீக்காக ஆகக்கூடிய நேரம். அங்கே நம்ம உடனே உஷாராயிடணும். நம்ம உடனே இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, நமக்கு நம்பிக்கை குறையும் பொழுது நம்ம உடனடியாக பயந்துடுறோம். அந்த பயம் நம்ம எண்ணத்தில் கூட இருக்கவே கூடாது. நம்பிக்கை குறையும் பொழுது தைரியம் வரணும். ஒரு கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் தான் அடைச்சாகணும், வேறு யாரும் அடைக்க முடியாது. வீடு கட்டிட்டீங்க, பாதி வீடு நீங்கள் தான் கட்டியாகணும், வேறு யாரும் அதை ஹெல்ப் பண்ண முடியாது. ஒருத்தவங்களை திட்டிட்டீங்க, அதனால் பிரச்சனை வந்துடுச்சு, நீங்கள் தான் மன்னிப்பு கேட்டாகணும். ஒரு பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டோம், நாம் தான் அதுக்கு சால்வ் தேடணும், சரண்டர் ஆகணும், வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன வழி கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு உதவி கிடச்சிடாதா, இந்த கடன் எப்படியாவது அடைஞ்சிடாதா அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஆனால் நம்மளுடைய சம்பாத்தியம் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு தெரியும், அதுக்கு மேலே சம்பாதிக்க வராது. ஆனால் கடன் அதிகமாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் நம்மள்கிட்ட இருக்கும். ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு நேராக அது கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் காலம் நமக்கு சில நேரங்களில் கொடுக்குற செய்தி. உறவுகளே, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு யாருமே மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுப்பாங்க. அவங்களே நம்மளை சிரமப்படுத்துவாங்க, வருத்தப்படுத்துவாங்க. அதில் தான் நம்ம முதல்ல கற்றுக்கணும். அப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய எதிர் வாழ்க்கை, பொதுமக்களை, நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம தொழில் பண்ணுற இடம், இதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். அவர்கள் நமக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. இதை தாண்டி நம்மளால் நம்ம கொஞ்சம் இரக்க குணப்படுவோம் இல்லையா, பாவ குணப்படுவோம் இல்லையா, யார் சொல்கிறதையும் கேட்காம நாமளே ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும்னு அதுக்கு ஏற்படுற தண்டனை. ஸோ இப்போ 3 வகையில் நம்மளுடைய வாழ்க்கை மிஸ் ஆகுது. குடும்பத்தோட பேச்சை கேட்காம போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. வேலை தொழிலில் அவர்களுடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சிக்காமல் போனாலும் ப்ராப்ளம் ஏற்படுது. கடைசியில் நம்மளுடைய இரக்க குணத்தினால, பாவம் பார்க்கக்கூடிய குணத்தினால பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம். ஆக தீர்வுங்கிறது எங்கடா இருக்குன்னா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனாலும் மனசு நம்புது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீர்வை கொடுத்துரும் அப்படின்னு. என் உறவுகளுக்கு தீர்வு கொடுக்கிற நேரம் இது. இந்த தீர்வு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். வாங்க, ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அழகாக தீர்வு மட்டும் பேசுவோம். மன்னிக்கும் குணம் கொண்ட மகான்களே, நான் இதை பெருமையாக சொல்லுவேன், இந்த கன்னிராசிக்காரர்களை மட்டும். மன்னிக்கிற குணம் இது யாருக்குமே வராது. துரோகத்தை பார்த்தாதான் மன்னிக்கணுங்கிற எண்ணமே வரும். துரோகியை மன்னிக்க முடியுமான்னு சில பேர் கேட்பாங்க, இவங்க மன்னிச்சிடுவாங்க. விரோதியை மன்னிக்க முடியுமான்னு கேட்பாங்க, இவங்க மன்னிச்சிடுவாங்க. எதிரியை மன்னிக்க முடியுமான்னு கேட்பாங்க, இவங்க மன்னிச்சிடுவாங்க. தப்பு பண்ணுறவனை மன்னிக்க முடியுமான்னு கேட்பாங்க, இவங்க மன்னிச்சிடுவாங்க. அவங்க யாருப்பா? கன்னிராசி. ஏன் தெரியுமாப்பா? இவனையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையோ அந்த நாளும் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். துரோகியே, எதிரியே, விரோதியே, தப்பு பண்ணுறவனையெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை இழந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் இன்றும் ஆட்சி பண்ணுறான்னு அர்த்தம். வேதம் புதிதுன்னு ஒரு படம், அதில் சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருப்பார். ஒரு சிறு குழந்தை, ஒரு பிராமண குழந்தை வேடத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஒரு சீன் கரை ஏறுற இடம் இருக்கும், ஒரு ஆத்தாங்கரையில் ஒரு செய்தி ஒன்று இருக்கும். அப்போ அந்த பையன் கேட்பான்,
தேவருங்கிறது நீங்கள் வாங்கின பட்டமானு கேட்பான். உங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அவர் பாலு தேவர் அப்படின்னு சொல்கிறதா அவர் சொல்லுவார். அந்த சீன் நல்லாயிருக்கும், அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இது என்ன நீங்கள் வாங்கின பட்டமானு கேட்பான். அவர் அவருக்கு ஏதோ அவர் அரைஞ்ச மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த பையன் கரையேறிடுவான். அப்போ அந்த பையன் சொல்லுவான், நான் கரையேறிட்டேன், நீங்கள் இன்னும் கரையேறல அப்படின்னு ஒரு வசனம் வரும். பாரதி ராஜாவுடைய படம் இது. இப்போ இந்த செய்தியில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கேரக்டரை நம்ம உள்ளே போய் பார்க்கணும். சில இடங்களில் நம்ம மனசில் சில விஷயத்தை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கரையேற முடியாது. பாவிகள் இருக்கிற உலகம், படுபாவிகள் இருக்கிற உலகம், பக்கத்தில் இருந்து குத்தக்கூடிய உலகம். அதுவும் நேரடியாக குத்த மாட்டான், நம்மளை முதுகில் குத்துவான். அவங்களுக்கு நேராக வரத்துக்கே திராணி கிடையாது, தெம்பு கிடையாது. அவனையெல்லாம் நம்ம மனசில் சுமந்துக்கிட்டே இருந்தோம்னா மற்ற நாள் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் இப்போ உணரணும். இவ்வளவுதான். அதை உணர வைக்கிறதுக்கு இறைவன் ஒரு நபரை அனுப்புவான். சுக்கிர பகவான் ஆல்ரெடி உங்கள் ஜாதகத்தில் கிரகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில் நீசம். அதனால தான் சொல்லுவாங்க, புத்தி நிறைய அறிவு ஸ்தானம் இருக்கிற இடத்துல பணத்தை சேர்க்க தெரியாதுன்னுவாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பணத்தை சேர்க்க தெரியாது. வரும்போது நிறைய செலவு பண்ணிடுவோம், இல்லாத போது தேடிக்கிட்டு இருப்போம். இன்னொருத்தன்ட்ட போய் கேட்கவும் தெரியாது, சேர்க்கவும் தெரியாது, கேட்கவும் தெரியாது. நம்ம பேரை யூஸ் பண்ணி இன்னொருத்தவன் கேட்டு வாங்கிட்டு போயிடுவான். உங்கள் பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா வாழ்வான். உங்கள் பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது. அதில் கொஞ்சம் கௌரவம் பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் சில சூட்சம வெற்றிகளை கொடுக்குறார். அது எப்படிப்பட்ட வெற்றினா, நீங்கள் ரொம்ப பயந்து இருந்த விஷயங்கள், இது ரொம்ப சிரமமோ, இது நமக்கு வராதோ, நமக்கு இந்த பக்கம் போக வேண்டாமோ அப்படின்னு முன்னாடி யோசனை பண்ண விஷயங்கள் கூட இப்போ நடக்க போகுது. சில பேருக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, முன்னாடி வந்த வரனாக இருக்கும். அப்போ வேண்டான்னு நம்ம சொல்லியிருப்போம், இல்லை அவங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த வரன் இப்போ செட் ஆகி கல்யாணமே நடக்க போகுது. இதெல்லாம் இப்போ கன்னிராசிக்கு நடக்கக்கூடிய அற்புதம். அரசியலில் இருக்கீங்கன்னா சில கட்சிக்காரங்க உங்களை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் கேட்டிருப்பீங்க, அவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சம்மந்தமே இல்லாமல் பழையவங்க திருப்பி உங்களோட சேர்ந்து நீங்கள் கூட்டணி போட்டு ஆட்சியே பிடிக்க போகிறீங்க. அப்போ என்ன ஒரு மிராக்கல் ஆண்டவன் நடத்துகிறான். இந்த மிராக்கல் தான் லைஃபோடைய பெரிய சக்ஸஸ். இதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்போ போய் ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாது. ரிஷி மூலம் நதி மூலம்னா என்னென்னா, நதி எங்கே உருவானது, அது எதையெல்லாம் கடந்து வருகிறது, அதில் அழுக்கு இருக்கும், கசடுகள் இருக்கும், இதெல்லாம் கடந்து தானே இந்த நதி வருதுன்னு நம்ம சங்கடமாக இருக்கக்கூடாது. எவன் எக்கடு கட்டு போனான், அவன் புத்தி அவனுக்கு. நாம் கரெக்டாக இருக்கணும். நமக்கு வெற்றி தான் முக்கியம். வெற்றியோடைய பார்வை இப்போ நமக்கு கண்ணுக்கு இருக்கணும். ரிஷி மூலம் ஒரு ரிஷியாக ஒருத்தவர் உருவாகிறாருன்னா அவர் பிறக்கும் போது நிச்சயமாக ரிஷியாக இருக்க முடியாது. அவர் சாதாரண மனுஷன். அவர் உணர வைக்குது, ஒரு உணருதல். என்றைக்குமே நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசாட்சி பதில் சொல்லும். எத்தனை விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தெரியுமா? அப்போ நீங்கள் நல்லவர் தானே. எத்தனை விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. சில்வண்டெல்லாம் சொல்லும், அப்போ எல்லாம் கூட அமைதியாக இருப்பீங்களே. சில ஒரு நேரங்கள்லாம் கோவப்பட்டு வருத்தப்பட்டு ரொம்ப ஆவேசப்பட்ட காலமெல்லாம் போய் அதை எளிமையாக கடக்கிற யோகம் இப்போ உங்களுக்கு வந்துருச்சே. அப்போ நீங்கள் நல்லவர் தானே. அப்போ கன்னிராசிக்கு நல்லவருங்கிற போர்வை என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குங்க. அதை மிஸ் பண்ணாதீங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதான் உங்களுடைய பலமே. உங்களை யாரும் ஒருத்தவங்க கூட கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. உங்களை எதிர்க்க முடியாதவர்கள் புறம் பேசுவார்களே தவிர அப்போ கூட இவர் அயோக்கியர் கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. புறம் பேசுவாங்க. நீங்கள் செஞ்ச விஷயத்தை தப்புன்னு சொல்லுவாங்க, இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லுவாங்க. என்னமோ இவங்க அங்கே அந்த இடத்துல இருந்தால் அப்படி பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்று கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களை யாராவது பேசலைன்னா ஹாசிப்பா என்னது, அதை புரளி பேசலைன்னா அவங்களுக்கு ஒத்து வராது. கன்னிராசிக்காரங்களை யாராவது புரளி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான்
கண்டிப்பாக புரளி பேசுவாங்க. அதை நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க, செந்தூரை நெத்தியில் வச்சுக்குங்க, ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணுங்க, முனீஸ்வரன் ஐயனார் ஏகாந்தமாக இருக்கிற ஆண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. ஏகாந்தமாக தனியாக இருப்பாங்க, பழனி ஆண்டவனை வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த நேரம் ஒரு மிராக்களை நடத்த போகிறார். ஒரு நபரால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்டை கொடுக்க போகிறார். ஆல் த பெஸ்ட் கன்னிராசி அன்பர்களே. தைரியத்தோடு இருங்க. வர்றது வரட்டும், நல்லது மட்டும்தான் வரும், நம்புங்க. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.